அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் பல்வேறு கோயில்களின் சிறப்பை பற்றி சொல்லி வருகிறோம். அந்த வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பல்வேறு சிறப்புகளை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு வாய்ந்த கோயில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஒன்றாகும். இக்கோயிலானது 11ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரை படிப்படியாக கோயில் கட்டப்பட்டு உள்ளது. குறிப்பாக ராஜகோபுரம், அம்மன் சன்னதி, சாமி சன்னதி, 4 திசைகளில் கோபுரம், 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம், 63 நாயன்மார்கள் மண்டபம் மற்றும் தெப்பக்குளம் போன்றவை ஆகும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, சிதம்பரத்தை வழிபட்டால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. ஆனால் மதுரையில் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் முக்தி தரும் ஸ்தலமாகும். மதுரையில் பஞ்சபூத ஸ்தலம் உள்ளது, தெரிந்து கொள்வோம். மதுரை செல்லூர் அருகில் உள்ள திருவாப்படியார் கோயில் நீர் ஸ்தலமாகும். சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோயில் ஆகாய ஸ்தலமாகும். இம்மையில் நன்மை தருவார் கோயில் நில ஸ்தலமாகும். தெற்கு மாசு வீதி தென் பாலவராயர் கோயில் நெருப்பு ஸ்தலமாகும். தப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயில் காற்று ஸ்தலமாகும். அதனால் தான் பஞ்சபூத ஸ்தலத்தை குறிக்கும் விதமாக அம்பாள் மீனாட்சி தாய் வெள்ளை, ஊதா, பச்சை, சிவப்பு, மஞ்சள் நிறம் கொண்ட பச்சை கிளியை கையில் வைத்துள்ளார். மதுரை மீனாட்சி ஸ்தலமானது புதன் பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாகும். இந்த கோவில் பஞ்ச அம்பல சபையில் வெள்ளி அம்பல சபையாகும். சுந்தரேஸ்வரர் 64 திருவிளையாடுகள் புரிந்ததும் இஸ்தலமாகும். மேலும் இங்கு சீராநாகம், கரவாப்பசு, பிளிரா யானை, முட்டா காளை, ஓடாமான், வாடாமலை, காயாப்பாறை, பாடாக்குயில் இவை மதுரையின் 8 திக்கு திசைகளை குறிக்கும் எல்லை ஊர்களாகும். புரியவில்லையா? தெரிந்து கொள்வோம். சீராநாகம் நாகமலையாகும், கரவாப்பசு பசுமலையாகும், பிளிரா யானை யானைமலையாகும், முட்டாக்காலை திருப்பாலையாகும், ஓடாமான் சிலைமான் ஆகும், வாடாமாலை அழகர் மலையாகும், காயாப்பாறை வாடப்பட்டியாகும், பாடா குயில் குயில்குடியாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சேட்டலைட் மூலம் கண்காணித்த போது பல அறிவியல் அற்புதங்களை விஞ்ஞானிகள் கண்டு வேந்தன. வாழ்க்கை ஒரு வட்டம், உலகமும் ஒரு வட்டம், கோள்கள் சுற்றுவதும் ஒரு வட்டம், இப்படி பிரபஞ்சமே வட்டத்தில் இயங்கும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சதுர வடிவில் அமைந்துள்ளது மட்டுமில்லாது கோவிலை சுற்றியுள்ள தெருக்களும் சதுர வடிவில் அமைந்துள்ளது பெரிய சிறப்பாகும். எல்லா பக்கமும் சம அளவு உள்ளதே சதுரமாகும். அதுபோல் எல்லோரும் சமம் என உணர்த்துவதற்காகவே மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளதாக கருதப்படுகிறது. இது உலகிலே வேந்து பார்க்கும் கோயிலாகும் உள்ளது சிறப்பாகும். 1984ஆம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த விஞ்ஞானி மைக்கேல் என்பவர் சதுர வடிவில் சிறிய சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்பி வைத்தார். சேட்டலைட் எடுத்த படத்தை பார்த்து வியந்தார். அது எடுத்த படம் மீனாட்சி அம்மன் கோயிலாகும். ஜெர்மனி விஞ்ஞானி 68 நாட்கள் ஆராய்ச்சி செய்து வியந்து போனார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மீனாட்சி அம்மன் கோயில் சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்து வாழ்வோம் வளமாக. நன்றி, வணக்கம்.